5000 பேர் உட்காந்துருக்கான். ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. என்ன பேசணும்? நல்ல வாய்ப்பு தானே. திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக தானே பேசணும். பிகில் படத்தை பற்றி விவரிச்சு சொல்லுங்கிறாரு. எவனா பண்ணுவானா? அடுத்த தடவை பீஸ்ட் படத்தை பற்றி சொல்லுங்கள். இங்கேருந்து ஏரோப்ளேன் எடுத்துகிட்டு போய் அங்கே பார்க் பண்ணி தீவிரவாதி தூக்கி வருவார்ல, அதை பற்றி பேசுங்க, நல்லாயிருக்கும். துண்டு சீட்டு இல்லாமல் வாங்க, ஸ்டாலினும் விஜயும் பேசுவாங்க ஒரே மேடையில் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இட்லினா சட்னி கூட நம்பாதுன்னு வாங்க. இவர் துண்டு சீட்டு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 38 மாவட்டம் பேரை சொல்லுங்கள். இவர் எனக்கே ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரா? இவர் எந்த தைரியத்தில் இவர் கூப்பிட்றாரு? இவர்கிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா? ஆதவ அர்ஜுனாட்ட மைக்கை பிடிச்சா கண்டதை வளர்றது. குரான் மேலே சத்தியம் பண்ண ரேப் இருக்கா? குரான் மேலே யார் சத்தியம் பண்ணுவா? குரான்ன்றது இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்டு தானே. நீங்கள் என்ன குரான் மேலே சத்தியம் பண்ணுறது? அந்த மாதிரி உளறல் ஒரு உளறல் நாயகன். ஒவ்வொரு தடவை ஏதாவது வண்டி கொட்டி கூப்பிட்டார் பார்த்தீங்களா இவரை, சேகர் பாபுவை. அவர் எல்லாரையுமே தான் சார் கூப்பிட்டுட்டு இருக்காரு. இதுதான் சொல்கிறேன், இதுதான் லாய்க்கு. அப்புறம் என் தலைவரை கூட்டுவா, அவன் தலைவரை கூட்டானா அவர் என்ன சொல்லுவார்? உன்னை பேச விட்டா இஷ்டத்துக்கு பேசுகிற, அவர்கிட்ட போய் நான் உட்கார வச்சு மேடையில் உட்கார சொல்கிறேன், எனக்குன்னா தெரியும் பேச வரும் அப்படின்னு தான். இது தெரிஞ்சே பேசுகிறாங்க பாருங்கள். இது கேலிக்குறி தான் மாறுமா மாறாதா?